ரிதி வணக்கம். டெல்லி மற்றும் மும்பையில் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டதாக பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI-உடன் தொடர்புடைய 9 பேரை கைதாகி இருக்கிறார்கள். இது தேசிய அளவில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக, பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. அதாவது இந்த 9 பேர் டெல்லி, மும்பை மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட மிக முக்கியமான மாநிலங்கள், அங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளை குறிவைத்து அங்கு சில சதி வேலைகள் செய்வதற்காக திட்டம் தீட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த 9 பேர் கைதாக இருக்கக்கூடிய 9 பேரும் டெல்லி, மும்பை மற்றும் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களில் சிலர் வெளிநாட்டினர் என்றும் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த நிகழ்வு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பெரிய அளவிலான வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்கள் அனைத்தும் மீட்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமான இடங்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர் மீது தாக்குதல் நடத்துமாறு அவர்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த அடிப்படையில் தான் அதற்காக அவர்கள் நீண்ட நாட்களாக கடந்த சில வாரங்களாக கூட நோட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. அந்த உத்தரவுக்கு இணங்க இந்த நடவடிக்கை, அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய உத்தரவு, தீவிரவாத தரப்பிடமிருந்து கைதான அந்த 9 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கூடிய உத்தரவு என்பது மிக முக்கியமான இடங்கள், அதே போன்று பாதுகாப்பு படையினர், மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட மிக முக்கியமான இடங்களை குறிவைத்து அங்கு தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக கடந்த சில வாரங்களாக அவர் பல்வேறு பகுதியில் நோட்டமிட்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அணுசக்தி நிலையங்கள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்ட மிக முக்கியமானவை எல்லாம் அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக ஒரு பட்டியல் இருந்திருக்கிறது. அந்த பட்டியலில் இந்த இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அணுசக்தி நிலையங்கள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் என மிக முக்கியமான இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட பட்டியலில் இந்த இடங்கள்லாம் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, மே 31 ஒரு நாள் மட்டும். அதே போன்று கடந்த சில நாட்களாகவே இவர்கள் மீது தொடர்ந்து பாதுகாப்பு படையினர், போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ந்து இவருடைய நடவடிக்கைகளை நோட்டமிட்டிருக்கிறார்கள். அப்போது எல்லை தாண்டிய தொடர்புகள், நிதி ஆதாரங்கள் மற்றும் இந்த குழுவினுடைய செயல்பாடுகளை வழிநடத்துவது யார், வெளிநாட்டு முகவர்கள் யாரும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவருடைய பங்கு என்ன உள்ளிட்ட குறித்தெல்லாம் தொடர்ந்து விசாரித்து வந்திருக்கிறார்கள். அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் இவர்கள் மீது சந்தேகம் என்பது அதிகமான பிறகுதான் இவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் கைதாகாமல் இருந்திருந்தால் அடுத்த சில நாட்கள், அடுத்த சில வாரங்களில் ஒரு மிக பெரிய அளவிலான தாக்குதல்கள் பல்வேறு இடங்கள், குறிப்பாக மும்பை, டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய தாக்குதல்கள் அரங்கேறி இருக்கலாம். அந்த அபாயம், அந்த ஆபத்து கூட இருக்கின்றது. ஆனால் முன்கூட்டியே துரிதமாக செயல்பட்டு அவர்கள் மீது எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணையும் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகின்றது. இவர்களுடைய மிக முக்கியமான குறி என்ன, இன்னும் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறார்கள், இவர்களுக்கு கட்டளையிட்டது, ஆணையிட்டது யார் என்பது குறித்தும் தீவிர விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் பல முக்கியமான பல்வேறு திருப்பு முனைகள், அதாவது அதிரடியாக சிலர் கைதாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் கடந்த சில வாரங்களாகவே பாதுகாப்பு படையினர் நோட்டமிட்டு அவர்கள் 9 பேரும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து ஆயுதங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணையும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ரிதி.